வெல்கம் டு எக்ஸை. கடலில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இது அற்புதமான ஒரு ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். ட்ரிக்கை விட அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லக்கு. ஏன்னா எப்போவுமே அவ்வளவு பெருசாக இந்த மாதிரி ஷார்க்ஸ் எல்லாமே மேலே 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 வராது. ஸோ அதோடைய இனப்பெருக்கங்கள் எல்லாமே ரொம்ப ரேராக தான் காணப்படும். ஸோ இவங்க கொஞ்சம் ஆழ்கடலில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இது எவ்வளவு ஒரு ஈஸியான ட்ரிக்காக அவ்வளவு கையில் எடுத்து போடுறாங்க. இதோட ஷார்க் குட்டிகள்ங்கிறது இப்போ குறிப்பிட்ட ஒவ்வொரு ஷார்க்குமே குட்டிகள் வந்து அதிகமாக விட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பாலூட்டி இனங்கள் அப்படிங்கிறது ஷார்க்ஸாக. ஸோ அதோட வயிற்றுல இருந்து குட்டிகள்லாம் விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி விட்ட குட்டிகள் எல்லாமே ஒரு தரத்தான சைஸில் இருக்கும். தரத்தான சைஸ்னால் ஒரு கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமான சைஸில் இருக்கும் பெரிய பெரிய ஷார்க்ஸ்லாம். பட் அதை இவங்க எப்படி ஈஸியாக பிடிக்கிறாங்கன்னா, சூரை, அதாவது ஸ்மால் டூனா ஃபிஷ் அப்படிங்கிறது தான். சின்ன ஃபிஷ்ஷுங்கிறது சூரை, மீடியம்ங்கிறது கேரை, அதை விட பெருசுங்கிறது டூனா, பெரிய டூனா ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்கிறது வந்து டூனா, தமிழில் சொன்னால் கேரா, அப்படி தான் எங்களோட சைட்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள், அந்த சின்ன சூற மீனை அப்படியே தலையை மட்டும் வெட்டிட்டு அந்த தலையோட குடலோட ஸ்மெல்லோட சைடில் அப்படியே முக்கிட்டு அதை டிப் பண்ணுறாங்க. டிப் பண்ணிவிட்டு எடுக்கும்போது அதோட வாசனத்துக்கு கடிக்க வருது. ஸோ அப்போ கடிக்க வரும்போது அதோட வாலை நம்மளால் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். ஏன் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும்னா, அதோட வாலி நமக்கு கைக்கு அடக்கமாக ஒரு வால் பிடிப்பு. இப்போ நம்ம ஒரு கத்தியை நம்ம வாழை பிடிச்சோம்னா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி வாளாக இருக்கும். ஸோ அது ஈஸியாக நம்மளால் பிடிக்க முடியும். ஆனால் இது பெரிய ஷார்க்குக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டால், உயிரோட பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதனுடைய தோள்கள் எல்லாமே, இப்போ உங்களுக்கு ஒரு முள் செடி இருக்குது, ஒரு முள் செடி இருக்குன்னா அதை நீங்கள் அந்த செடியை எடுத்து அப்படியே நீங்கள் இழுக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பிளட்டு மாதிரி வரும். சரி, அந்த முள்ளாக குத்தி குத்தி கிழிக்கும். ஆனால் அதே மாதிரி தான் இதோடைய தோள்கள் எப்படி இருக்குன்னா, அந்த தோள்கள், அந்த ஷார்க்கோட தோள்களில் நம்ம கையை இப்படியே இந்த இடத்துல இப்படியே நம்ம உரசனோம்னா அந்த தோள்கள் என்ன, நம்மளுடைய தோள்கள் அப்படியே ப்ளீட் ஆயிரும். அவ்வளவு ஷார்ப்பான தோல்கள். ஏன்னா அதோட செதில்கள்லாம் இருக்காது, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், ஒரு அறம் மாதிரி இருக்கும். அதனால தான் உயிரோட பிடிக்கிறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஷார்க்கு நம்மளை கடிச்சிரும், கையை கொடுத்தா நம்ம கடிச்சிரும். கையை உள்ளே கொண்டு போனால் தான் கடிக்கும் தவிர ஷார்க்கு வளைஞ்சும் கடிக்கும். பட் அதிகமாக மனிதர்களை கடிக்காது, அந்த தோலுக்கு தான் அதிகமாக பயப்படுவாங்க. உங்களுக்கு ஷார்க்கை பற்றி எவ்வளோ விஷயங்கள் தெரியுங்கிறத சொல்லுங்கள். பட் இந்த ட்ரிக்கு இவங்களோட லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெஸ்ட்டான பார்ட் டைம் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் நேம் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.